டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு புதிதாக வருவதற்கு ஒரு முக்கிய தகவல். இது வந்து ஒரே ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். அதாவது நீங்கள் புதுசாக இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சின்னு என்னென்ன எப்படி போஸ்டிங் எடுக்கிறாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தால் உள்ளுக்கு போக முடியும், இதெல்லாம் நல்லா விசாரிங்க. அது நான் சொல்லுங்கிறது தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். புதுசாக உள்ளுக்கு வந்திருப்பீங்க. உள்ளுக்கு வந்தவங்க எல்லாரும் காமனாக எதாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச பெருமையானவருக்கு ஒரு விஷயம் வந்து அவ்வளோக்கா சொல்கிறதில்ல, ஆனால் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதெல்லாம் வேணாம், நீங்கள் நேரடியாக படிச்சிங்க அப்படின்ட்டுருவாங்க. அது என்னென்னா, இந்த டைப்பிங் படிக்கலாமா வேணாமா, டைப்பிங் எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து அவ்வளோக்கா சொல்கிறதில்ல. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டைப்பிங் கற்றுக்கணும், டைப்பிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நல்லா வேகமாக பரவிட்டு வருது. அது உண்மையிலுமே ஒரு ஆரோக்கியமானதும் கூட. சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் கேளுங்க. டைப்பிங்கில் போத் ஹையர் முடிச்சவங்க 1 லேக்கு மேலே இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் மட்டுமே. சரிங்களா? அப்படின்னா பாருங்கள், 1 லேக்கு மேலே இருக்கிறாங்க டைப்பிங்கில் முடிச்சவங்க, போத் ஹையர். இப்போ டைப்பிங் படித்தா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4-5 மார்க், சரிங்களா, அவ்வளோ வித்தியாசத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் அதிகபட்சம் 10 மார்க் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட, இன்னொருத்தர் வந்து ஒரு 170 எடுத்திருக்காரு, நீங்கள் ஒரு 160 தான் எடுக்கிறீங்க. சரிங்களா? அவருக்கு வேலை கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருக்குது இதில். சரிங்களா? ஏன்னா நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் இப்போயே புதுசாக வரப்போகிறீங்க அப்படின்னா, இப்போவே டைப்பிங் போய் ஜாயின் பண்ணிடுங்க. டைப்பிங் ஜாயின் பண்ணி லோயர்லேருந்து படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லோயர் தான் முடிக்க முடியும், அதுதான் கவர்மெண்ட் ஜியோ. லோயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹையர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போயே போங்க, ஒரு வருஷம். இப்போ இந்த முதலே போத் லோயர் போடுங்க. தமிழ் லோயர் அண்டு இங்கிலீஷ் லோயர் போடுங்க. ஒரு 6 மாதம். கம்மிங் பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் நடக்கும். கவர்மெண்ட் வந்து டைப்பிங் வந்து பிப்ரவரிலையும் ஆகஸ்ட்லேயும் எக்ஸாம் நடத்துவாங்க. வருஷத்துக்கு 2 டைம் நடத்துவாங்க. அப்போ அதனால் அப்போ எழுதுங்க. இந்த ஆகஸ்ட்டில் ஒரு தடவை வருது, ஆகஸ்ட்டில் ஹையர் முடிங்க. எழுதி முடிங்க. சர்டிஃபிகேட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாஸ் பண்ணிடுங்க. முதல்ல பாஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வேலைக்கு போனதுக்கப்புறமும் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பணம் வேறு கட்டுறீங்க, கொண்டு போய் கட்டிட்டு ஒரு 15,000மோ ஒரு 20,000மோ கட்டி செலவு பண்ணுறீங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூட் நான் சொல்கிறது, சின்ன இன்ஸ்டியூட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 12,000 போதும். மாதம் வந்து ஒரு 1000 ரூபா கணக்கு தான். போத் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு 1000 ரூபா கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோ பணம் கட்டிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து உட்காந்து படிங்க. படிச்சிங்கன்னா அந்த 4-5 மார்க் இதுலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்கு அதுக்கு போய் செலவு பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நான் சொல்கிறது, என்னால் படிக்க முடியும், நான் வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான், நான் எதாவது படித்தேன்னு ஒரு தடவை படிச்சினா போதும், நல்ல மார்க் எடுத்துருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம், தாராளமாக படிங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை பொறுத்து. இல்லை நான் எப்படி இருந்தாலும் சரி நான் உட்காந்து படித்தேன்னா முடிச்சிருவேங்க அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஆனால் வந்து எனக்கு இந்த வேலை கட்டாயமாக இந்த இடத்த நான் போயே ஆகணுங்க, ஒரு 2 அட்டம்ப்ட்டுக்குள்ளார ஒரு 2 வருஷத்துக்குள்ளார நான் எப்படியாவது போயாகணும், டிஎன்பிஎஸ்சி வேலைக்குள்ள போயாகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து தயவு செய்து தமிழ் டைப்பிங் கம்பல்சரி முடிங்க. இங்கிலீஷ் டைப்பிங், அதாவது போத் ஹையர், தமிழ் ஹையர் இங்கிலீஷ் ஹையர் முடிங்க. முடித்து வச்சுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் இறங்கணும். டைப்பிங் படிச்சிட்டோம் அதனால் வந்து நம்ம 10 மார்க் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக படிக்கக்கூடாது. நீங்கள் வந்து நம்மளுக்கு டைப்பிங் எதுவுமே இல்லாமல் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற நினைப்போட தான் படிக்கணும். உங்களுக்கும் கட் ஆஃப் 170 175னா அந்த 175க்கு தான் நீங்கள் போராடணும். சரிங்களா? அப்படி போராடி ஒரு 4-5 மார்க் கம்மியாக வந்தால் கூட இந்த டைப்பிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்லாம் பாருங்கள், நிறையா பேர் இதை பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்கள், ஒரு 10 மார்க் வித்தியாசம் அவர் ஃப்ரெண்டுக்கு இருக்கும். அவர் ஃப்ரெண்டு டிடிபி படிக்கல, அதாவது டைப்பிங் கற்றுக்கல, இவர் கற்றுக்கிட்டாரு, போத் ஹையர் வச்சுருந்தாரு, இவருக்கு வேலை கிடச்சிருச்சு. இவர் வேலைக்கு போயிட்டார். 2022 அந்த இதில் செலக்ட் ஆகி உள்ளுக்கு போயிட்டார். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இத்தனைக்கும் அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை விட ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறப்ப, ஆனால் இவர் வேலைக்கு போயிட்டார். சரிங்களா? அதனால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரில்லியண்ட்டு ஆவரேஜ்
எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளாம் ஸ்கூலில் எப்போயோ முடிச்சிருப்போம் சரிங்களா, அல்லது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் முடிச்சு கூட 1 இயர் 2 இயர் ஆயிருக்கலாம். நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, அல்லது ஃப்ரெஷ்ஷாக கூட முடிச்சுட்டு வந்திருக்கலாம், அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. இது தனி ஸ்கூல் மாதிரி கிடையாது. நீங்கள் படித்து அப்படியே எழுத போகிறீங்க, 4 ஆன்சர் உங்களுக்கு கேட்க போகிறோம், அதில் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. கவனம் அதில் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அட் ப்ரெசன்ட் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி உங்கள் மனநிலை என்ன இருக்குது, எப்படி கரெக்டாக தெரிஞ்ச கொஷினுக்கு தப்பாக சூஸ் பண்ணிடவே கூடாது. இதில் தான் இருக்குது வெற்றியினுடைய சூட்சமே. நல்லா படிச்சிருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தான், அதுக்கு சரியாக ஆன்சர் குறிக்காமல் வந்திருப்போம். +4 இடத்துல மைனஸ் போட்டுருவோம் சரிங்களா. இப்போ ஐ தலைவன் கேட்டிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஐ தலைவன், அவன் அரசனு போட்டு வந்துட்டான் சரிங்களா. தமிழில் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் 90, 92, 93 போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ 2024 நடந்ததில் குரூப் 4ல் ஐன்னு ஒரு கொஷின், ஐனுடைய அர்த்தம் என்ன, ஐன்னா தலைவன். இவன் என்ன பண்ணிட்டான், அரசன்னு போட்டு வந்துட்டான் சரிங்களா. நிறைய இது அந்த மாதிரி எனக்கு இன்னொரு வீடியோவில் எதுன்னு பார்த்தேன். அதே மாதிரி அந்த எழுவாய் தொடர் வினைமுற்று தொடர் இருக்கு இல்லைங்களா, அவனுக்கு ரெண்டுலேயும் கன்ஃபியூஷன். ஆனால் உள் மனசு சொல்லுது எழுவாய் தொடர்ன்ட்டு, இது வினைமுற்று தொடர்னு போட்டு வந்துட்டான். ராமன் வந்தானா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, அதில் ராமன் வந்தான், அதில் ராமன் வந்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இது என்ன தொடர், எழுவாய் தொடரா வினைமுற்று தொடர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ராங்காக குறிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப 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 முக்கியம், தெரிஞ்ச கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரிலாம் நம்மளையும் மீறி சில தவறுகள் நடக்கும், ஹியூமன் எரர் அங்கே நடந்தே தீரும் சரிங்களா. அது தவிர்க்க முடியாது. நான் அதனால தான் சொல்கிறேன், சில பேர் 1 மார்க் 2 மார்க்லாம் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. 2 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன், டிஎன்பிசி கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து 2022 தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க, நம்ம ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதே அவங்க வந்து டைப்பிங் வச்சுருந்தாங்கன்னா, டைப்பிங் ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுருந்தாங்கன்னா அவங்க உள்ளுக்கு போயிருக்கலாம் சரிங்களா. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு அது சூட்டபிள் ஆகுமா, உங்கள் சுச்சுவேஷனுக்கு அது செல்லுபடி ஆகுமா, அதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, முன்னாடி படித்து பாஸ் பண்ணி டிஎன்பிசிக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் பார்த்து பேசுங்க. அவங்க நிறைய பேர் இன்னும் யூடியூப்பில் கூட பாருங்கள், வீடியோவை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். அல்லது ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் போங்க, நல்ல கோச்சிங் சென்டர், பிரபலமான கோச்சிங் சென்டர் இருக்கும், அங்கே போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, சரியானது சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடணும். அதே மாதிரி எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்கு அடி எடுத்து வைங்க. கண்டினியூவாக படிங்க புரியுங்களா. கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான், அது வேறு யாருக்கும் கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி உறுதி. உங்கள் முயற்சி, உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் கடின உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வெற்றி உங்களுக்கு வருது, அதை மறந்துடாதீங்க. அதை சொல்லணுன்னு தான் நான் இதை ஆசைப்பட்டேன், அதனால தான் இது வந்து சொல்கிறேன். ஸோ வந்து டைப்பிங் தயவுசெய்து முடிச்சு வச்சுருங்க, அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியெல்லாம் தாண்டி இன்கேஸ் யாரும் தவறாக நினச்சிக்கோண்ணா, இப்போது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைப்பிங் முடிச்சிருக்காரு, அவருக்கு அந்த வேலை கிடைக்கல, ஒரு 150 தான் போட்டிருக்காரு, இன்னும் 155 தான் போட்டிருக்காரு, அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, அவருடைய ஃபேமிலியுடைய சுச்சுவேஷன் எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் டைப்பிங் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன வேணாலும் ஒரு டைப்பிங் ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு பார்ட் டைமாக போய் இந்த கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ண கூட போகலாம், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை கிடைக்குது உறுதியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது போய் சும்மா ஒரு பார்ட் டைமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரும் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணால் ஒரு சின்ன ஒரு உங்களுக்காக உங்கள் செலவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் டிஎன்பிசியில் வேலைக்கு போனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க டைப்பிங்லாம் கற்றுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கெல்லாம் நிறைய லெட்டர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா டைப் பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டது என்றைக்கே வந்து வீண் போகாது, அது நிச்சயமாக ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் நம்மளுக்கு நன்மை தான் கொடுக்கும். குறிப்பாக டைப்பிங் வந்து கை மேலே பலன் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கை மேலே பலன் கிடைக்கக்கூடியது டைப்பிங். அதே மாதிரி நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், அதே நேரத்தில் அதையும் விட்டுறக்கூடாது. இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக, அவ்வளோதான். ஒரு வேளை இன்கேஸ் ஒரு 2 மார்க் குறையுது அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டைப்பிங் கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த 1,00,000 பேர் படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேர் ஒரே மார்க்காக இருந்தாங்கன்னா உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் அது அந்தந்த படிநிலைகள் இருக்குது, எப்படி என்ன இதுன்னு ரிசர்வேஷன் இருக்குது, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் டேட்டா பற்றின இதை படித்து அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். டைப்பிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கருத்தை எடுத்துக்கங்க,
இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை கடந்து போங்க. உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குதோ உங்கள் படிப்பை முதல்ல பாருங்கள், படித்து ஒரு வேலைக்கு போகிற வழியை பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வேலைக்கு போகிறது மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்காகவும், அப்பா அம்மா அல்லது தன்னுடைய குழந்தைங்களுக்காகவும் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல உங்களுக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்காகவும் நீங்கள் போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்காகனாச்சும் படிக்கணும், அதுக்கு வந்து படிங்க முதல்ல. சரிங்களா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.